ஹாய் வீவர்ஸ் வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறை வரணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். எனக்கு உங்களை விட்டு போனேன், அதாவது உங்களை விட்டுட்டு ஏமாற்றிட்டு போனேன் உங்களோட காதலர் காதலி அவங்கள திருப்பி வர வச்சு தரோம் படம். அது அவங்களோட பெயர், ஃபோட்டோ, அவங்களோட அம்மா பேர் இருந்தாலே போதும், அவங்கள திரும்ப வர வைக்கலாம். வர வச்சு தரப்படும்னு சொல்கிறேன். 48 நாளுக்குள்ளே அவங்கள வர வச்சு தரப்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணுறாங்க, நாங்கள் லவ் பண்ணோம், 5 வருஷம் லவ் பண்ணோம், 7 வருஷம் லவ் பண்ணோம், அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க, வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதே போல் எனக்கு கல்யாணம் பண்ணி மாமியார் பிரிச்சுட்டு போயிட்டாங்க, மாமனார் பிரிச்சுட்டு போயிட்டாங்க, பொண்ணு வீட்டு சைடில் பிரிச்சுட்டு போயிட்டாங்க, பையன் வீட்டு சைடில் வேணாங்கிறாங்க, பையனுக்கு வேறு கல்யாணம் பண்ணுறாங்க, பொண்ணு வந்து வேறு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க அப்படின்னு இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட சொல்கிறீங்க. அதுக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கேன். அது எப்படி நம்மள்ட்ட கேட்குறீங்க, வர வச்சு கொடுங்க, வர வச்சு கொடுங்க, கல்யாணம் பண்ணினா போதும். பெண்கள் எல்லாருமே கேட்குறாங்க, இன்னும் 7 வருஷமாக லவ் பண்ணான், 10 வருஷமாக லவ் பண்ணான், என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு காரணம் என்னன்னாக்கா, அந்த பையனோட வீட்டு சைடில் வந்து இந்த பொண்ணு வேணாம், அதே போல் ஜாதி வேறு வேறு மாதிரி இருக்குது, அதே போல் என்னன்னாக்கா பொருளாதாரம், அந்த வசதி, அவங்க குடும்ப வசதி அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்காக தான் அது வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. அதே போல் பையனோட மனசை வசியம் மருந்து வசியம் வச்சு மாற்றிடுறாங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப பரிதாபத்துக்கு உண்டானதாக இருக்குது. அதே போல் வந்து இந்த பையன்கிட்டேருந்து பொண்ணை பிரித்து பொண்ணுக்கும் மருந்து வச்சிடுறாங்க. அந்த பையனோட வாழ்க்கையும் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நாங்கள் உயிருக்கு உயிராக லவ் பண்ணோம், 5 வருஷம் லவ் பண்ணோம், 4 வருஷம் லவ் பண்ணோம், 3 வருஷம் லவ் பண்ணோம், 6 மாதம் லவ் பண்ணியிருக்கோம், இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு புலம்புறீங்க. ஏன்னாக்கா அதே போலனாக்கா பொண்ணுங்களும் லவ் பண்ணுறங்கிற பேரில் பையங்களை ஏமாற்றி பொருள், காசு, பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கீங்க. அதே போல் பசங்களும் பொண்ணுங்கள்கிட்ட ஏமாற்றி காசு, பணம், பொருள் இது மாதிரி எல்லாம் வாங்கியிருக்காங்க. 2 தரப்புலையும் காதலுங்கிறது ஒரு புனிதமான விஷயத்த தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்படியும் ஒரு தரப்பு இருக்குது, அப்படியும் ஒரு தரப்பு இருக்குது. 2 தரப்புமே காதலுங்கிற விஷயத்தில் ரொம்ப ஊறி போயிருக்கிறாங்க. எனக்கு அதுக்காக தான் இந்த பதிவு. தயவு செஞ்சு என்னன்னாக்கா, இந்த பதிவு முக்கியமாக யாருக்காகனா, வருஷக்கணக்கில் லவ் பண்ணிட்டு பிரிஞ்சு போகிறாங்களே அவங்களுக்காக தான். இந்த காசு பணம் ஏமாற்றி பிடுங்குறாங்க இருக்க பாருங்க, அந்த ஆளுங்களுக்கு இந்த பதிவு கிடையாது. அந்த மாதிரி நபர் நம்மள்ட்ட கான்டாக்ட் பண்ணோன்னா, எனக்காக ஃபஸ்ட்டு ஒரு 2 லவ் பண்ணுறான், அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பொருள் காசு பணம் உருவிடுறான், அப்படியே அடுத்தடுத்த பொண்ணு தேடிட்டுருக்கான். அதே போல் இந்த பொண்ணு முதல்ல 2 பசங்கள்கிட்ட லவ் பண்ணுது, காசு பணம் வாங்குது, அடுத்தடுத்த பசங்களை போகுது. இந்த மாதிரி இருக்கிற ஜென்மங்களுக்கு கிடையாது. உண்மையாக லவ் பண்ணி அதான் அவங்க வீட்டு ஆளுங்களால் பிரிஞ்சு போயிருக்காங்க ப்ரோ, அவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா இது வந்து வீட்டுக்கு தெரியாமல் எத்தனையோ பேர் எக்ஸட்ரா போயிட்டுருக்கோம். அது பையனாக இருந்தாலும் போனாலும் அந்த மாதிரி லவ் யாருமே நம்மளை கான்டாக்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு இந்த பதிவு கிடையாது. உண்மையாக ஃபேமிலியால் பிரிக்கப்பட்டு வசிய மருந்து கொடுத்து ஏமாற்றப்பட்ட அந்த மாதிரி பெண்களுக்கும் பையன்களுக்கும் அந்த மாதிரி உண்மையான காதலுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. ஏன்னா அவங்க இத்தனை வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிற டைமில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த பதிவு. என்னன்னாக்கா, என்கிட்ட பேசும்போது உண்மையை சொல்லி பேசுங்க. என்னன்னாக்கா, ஒரு பங்கு உதவி செய்யும்போது அதை நான் 4 பங்காக சேர்த்து உங்களுக்கு உதவி செய்வேன், சரிங்களா? இந்த பொய் சொல்லி நம்மள்ட்ட யாரும் கண்டக்ட் பண்ண வேணாம், அதுதான் சொல்கிறேன். அதே போல் இந்த டைம் பாஸ் கேஸ் யாருமே நமக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு பல முறை சொல்லிகிட்ருக்கேன். திரும்ப அந்த நம்மளை வந்து ஜென்ஸு கூட யாரும் அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ண, இந்த பொண்ணுங்க தான் டைம் பாஸ் கேஸ் தான் நிறையா நம்மளை கான்டாக்ட் பண்ணுது, அப்படி யாரும் பண்ணாதீங்க. திட்டி விட்ருவேன் பார்த்துக்குங்க. நான் மரியாதை கொடுத்து நான் பேசிகிட்ருக்கேங்கிறது புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதே போல் யாராக இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுறவங்க உங்களோட ஊர் பேரை அறிமுகப்படுத்திக்கிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் என்னன்னாக்கா, ஊரை மட்டும் சொல்கிறீங்க, பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதாவது ஒரு ஊர்லேருந்து ஊர்லேருந்து நான் அப்படி பேசுகிறேன் ஆள் அப்படின்னு அவங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்திட்டு பேசுங்க. எடுத்தோடனே நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன் சார், அந்த ஊர்லேருந்து பேசுகிறேன் சார் அப்படின்னு சொன்னால், அந்த ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தெரியுமா சொல்லுங்கள்? ஊர்லேருந்து 4 பேசுகிறேன்னு சொல்லி சொல்லுங்கள், நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அதே போலனாக்கா சொல்லும்போது தெளிவாக சொல்லுங்கள், அந்த மாதிரி இந்த பையனை லவ் பண்ணேன், இத்தனை வருஷமாக பிரச்சனை பண்ணுங்க. அது வளன்னு என்னன்னாக்கா, 1 மணி நேரம் சொந்த கதை, சோக கதை, வந்த கதை, வாழ்ந்த கதையெல்லாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம். ஷார்ட்டாக விஷயத்த சொல்லி எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது என்னால் முடிஞ்சால் முடியும்னு சொல்கிறேன், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா நீங்கள் காசு கொடுக்குறீங்கன்னு அதை வாங்கிட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண நானும் விரும்பலை. அதே போல் என்னோடய நம்பிக்கையை கெடுத்துக்க நான் விரும்பலை, சரிங்களா?
இல்லைனாக்கா அதான் இப்போ சொன்னேன்ல, இத்தனை வருஷமாக லவ் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளே லவ் பண்ணிவிட்டு இல்லைனாக்கா ஃபேமிலியால் பிரிக்கப்பட்டு வசிமருந்து கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை மாற்றப்பட போகும்போது அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களே, அந்த மாதிரி கஷ்டப்படுற ஆளுங்களாக இந்த பதிவு. அது அவங்களோட ஃபோட்டோ பேர் இருந்தாலே போதும். அது விட்டுட்டு போய் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, அவங்க தரப்பில் வசிய மருந்து எதிர் தரப்பில் வச்சுருந்தாலும் சரி, அதை முறியடித்து அந்த பொண்ணா இருந்தாலும் சரி, அந்த பையனாக இருந்தாலும் வர வச்சு கொடுக்கப்படும். உண்மையாக காதல் மட்டும்தான் இதை நான் உதவி பண்ணுவேன். அதை கடைசி வரையும் கல்யாணம் பண்ணிட்டு கடைசி வரையும் லாங் லைஃப் ஃபுல்லும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். அதே போல் வந்து அந்த பொண்ணுக்காக எதையும் செய்யக்கூடிய பையனாக இருக்கணும், அந்த பையனுக்காக எதையும் செய்யக்கூடிய பொண்ணாக இருக்கணும். 2 பேரும் பொருளாதாரத்தில் ஒருத்தர் வந்து அனுசரித்து போகணும். இந்த மாதிரி ஆளுங்க தான் நமக்கு வந்து கான்டாக்ட் பண்ணணும். சம்மந்தம் இல்லாத ஆள் யாரும் நம்ம கான்டாக்ட் பண்ணாதீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். தயவு செஞ்சு நம்பிக்கை இருக்கிற மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி கான்டாக்ட் பண்ண முடியாதவங்க நேரில் வரேன்னு சொல்கிறவங்க நேரில் வாங்க. நேரில் வர முடியாதவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பிக்கையாக என் மேலே நம்பிக்கை வச்சு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். முதல் தடவை மிஸ் ஆகிடுச்சா, ரெண்டாவது தடவை மிஸ் ஆச்சா, மூணாவது தடவை 3 தடவை சான்ஸ் கொடுங்க. அந்த 3 டைமுக்குள்ளே உங்கள் பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருவேன். அதை தான் எல்லா பதிவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு டைம் பாஸ் பண்ணுற மாதிரி யாரும் கான்டாக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். உண்மையான நம்பிக்கையாக இருக்கிறவங்க மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு டீட்டெயிலாக 100 கேள்வி கேட்குறீங்க, 100 கேள்வி கேட்டு அது ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணுறீங்க, அப்புறம் பணம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறாங்க 1 வாரம் கழிச்சு பேசுகிறேன், 10 நாள் கழிச்சு பேசுகிறேன். அந்த பேச்சே பேசாதீங்க. அந்த மாதிரி ஆள் என்கிட்ட யாரும் கான்டாக்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? இந்த மாதிரி உங்கள்கிட்ட வெட்டி பேச்சு பேசுகிறதுக்கு நான் வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு போயிடுவேன், சரிங்களா? உண்மையாக என் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க என்னை நம்பி பணம் அனுப்பி செய்ய சொல்கிறாங்க மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டைம் பாஸ் கைஸ் யாரும் கான்டாக்ட் பண்ணாதீங்க. முக்கியமாக பெண்களுக்கு தான் இந்த பதிவை எச்சரிக்கைப்படுத்துகிறேன். தயவு செஞ்சு டைம் பாஸ்க்கு என்னை யாரும் கால் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அப்புறம் நான் வந்து என்னுடைய நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும், பார்த்துக்குங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குன்னு கேட்டு இந்த இடத்துலேருந்து உங்கள்கிட்ட